Hello viewers, welcome from Lion Jamna's channel. Viewers, இன்னைக்கு நம்ம நெத்திலி செய்கிறோம். பாருங்க, நெத்திலிக்கு கேஸில் கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெத்திலினா இது காஞ்ச நெத்திலி. நம்ம கடையில் காஞ்ச நெத்திலி விற்கும். வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறோம். அதுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பாருங்கள், வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பூண்டையும் ஒரு பல்லு பூண்டையும் இதில் தட்டி போட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த காஞ்ச நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இதை நல்லா வதக்கிடணும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது எதுக்கு எண்ணெயில் வதக்குறோன்னா இந்த கருவாடில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அப்புறம் தான் ஆட் பண்ணணும். எப்பவுமே வெங்காயம் வதங்கின பிறகு போட்ட பிறகு இப்போ தக்காளி போடுறேன். ஒரு தக்காளி நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்களுக்கு நிறைய மசாலா வேணும்னா வெங்காயம் தக்காளி போடலாம். இல்லைன்னா கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் இதுக்கு பட்டை லவங்கம் தாளிப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நான் அந்த ட்ரை ஃபிஷ் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நல்லா புது தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் மணலெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் அது க்ளீன் பண்ணணும். நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நிறைய மிளகாத்தூள் கூடாதுங்க, திட்டமாக. நான் இப்போ ஒரு ஸ்பூன் தான். இது குழம்பு மிளகாத்தூள். மிளகாத்தூள் சேர்த்த பிறகு உப்பும் திட்டமாக இந்த ட்ரை ஃபிஷ்ஷில் வெறும் இந்த நெத்திலிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட வரோம். மற்றதுக்கெல்லாம் உப்பு அதுலேயே இருக்கும். இந்த நெத்திலிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண வரோம். இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி இதில் ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சோண்டு தண்ணி. ஏன்னா அந்த மிளகா எரிப்பு அதே மாதிரி இந்த நெத்திலியும் கொஞ்சம் வேகணும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். இது சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும். இது
இது வேகட்டோன்னு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். நெத்திலி பாருங்கள், இப்போ நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் செவக்க வேணும்னாலும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிரேவியெல்லாம் வேண்டான்னா வெறும் இந்த நெத்திலி எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கிரேவியோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த கிரேவியோடு செஞ்சேன். பாருங்கள், நம்ம செஞ்ச நெத்திலி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்து. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. லயன் ஜம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.